அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துணிகரமாக மோதும் பாதாள குழுக்கள், அரசாங்கத்துக்கு தொடரப்போகும் சவால். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 பௌர்ணமி தினங்களுக்குள் பாதாள உலக குழுக்கள் உட்பட போதைப்பொருள் வலையமைப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று தேர்தல் மேடைகளில் காட்டமாக கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்றது. ஆளும் தரப்பாக வினைத்திறனுடன் செயற்படுவதற்கான அனுபவம் அவர்களுக்கு குறைவாக இருந்தாலும் உள்நாட்டு நிலவரங்கள் தொடர்பில் ஆழமான தரவுகளுடனான தகவல்களும் அறிவும் அவர்களுக்கு நிறையவே காணப்படுகின்றன. அப்படி இருக்கையில் தான் கடந்த 19ஆம் தேதி புதன்கிழமை புதுக்கடை நீதவான் நீதிமன்ற 5ஆம் இலக்க நீதிமன்ற அறையின் சாட்சி கூண்டில் வைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட பல குற்றங்களுடன் தொடர்புடைய சஞ்சீவ குமார சமரத்ன என்ற இயற்பெயரை கொண்ட கனேமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொன்றவர் சட்டத்தரணி வேடமணிந்து வந்த மகரகமுவைச் சேர்ந்த 27 வயதான சமிந்த தில்ஷான் பியூமங்க கந்தனராஜி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு நீர்கொழும்பு கட்டுப்பள்ளி கம வீதியைச் சேர்ந்த பின்புற தேவகி இசாரா ஷெவந்தி என்ற பெண் அவருக்கு உதவியராக காணப்படுகின்றார். பிரதான சந்தேக நபரான தமிந்து தில்ஷான் பியூமங்க கந்தனராஜி இராணுவ பயிற்சி பெற்றவர் என்பதும் அவர் போதைப்பொருள் பழக்கம் உள்ளவர் என்பதும் 15 மில்லியன் ரூபாய் ஒப்பந்த அடிப்படையில் இந்த கொலையை செய்ததாகவும் தனது வாக்குமூலத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் நாட்டுக்கு வெளியில் இருக்கும் கெகல் பத்திர பத்மே, கொமாண்டோ சலிந்த மற்றும் அவிஸ்க உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவர்களின் வழிகாட்டலில் இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதோடு பாதாள குழுக்களின் தலைவர்கள் இடையே காணப்படுகின்ற முன்விரோதத்தின் பழிவாங்கும் படலமாகவே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பதும் அவரது வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். கொழும்பு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இத்திகா லொகுகெட்டியின் வழிகாட்டுதலின் கீழ் பிரதான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் 5 போலீஸ் விசாரணை குழுக்கள் வெவ்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் கனிமுள்ள சஞ்சீவ ஒன்றும் புனிதரல்லர். அவர் கப்பம் பெறல், உயிர் அச்சுறுத்தல் செய்தல், கொள்ளைகள் என்று பலவற்றுடன் தொடர்பட்டவர் என்று கொலை செய்த தமிந்து தில்ஷான் ஏற்கனவே 6 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவராக இருப்பதால் அவரும் கொல்லப்பட வேண்டியவர் தான் என்றும் தீவிரமான சமூக மட்ட கருத்துக்கள் மேலெழுந்துள்ளன. இப்படி பார்க்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களாக 2023ஆம் ஆண்டில் 62 குற்றங்களும் 2024ஆம் ஆண்டில் 56 குற்றங்களும் பதிவாகியுள்ளன. அடுத்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களால் ஏற்படுத்தப்பட்ட மரணங்களாக 2023ஆம் ஆண்டில் 40 குற்றங்களும் 2024ஆம் ஆண்டில் 45 குற்றங்களும் பதிவாகியுள்ளன. ஏனைய குற்றங்களின் எண்ணிக்கைகளாக 2024இல் 47 குற்றங்கள் பதிவாகியுள்ளன. ஏனைய குற்றங்களால் நிகழ்ந்த மரணங்களாக 2024இல் 16 குற்றங்கள் பதிவாகியுள்ளன. துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் 2023இல் 120 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் 2024இல் 103 பதிவாகியுள்ளன. மரணங்களை ஏற்படுத்திய துப்பாக்கி பிரயோகங்கள் 2023இல் 54ம் 2024இல் 61 பதிவாகியுள்ளன. காயங்களை ஏற்படுத்திய துப்பாக்கி பிரயோகங்கள் 2023இல் 65ம் 2024இல் 47 பதிவாகியுள்ளன. மரணங்களை அல்லது காயங்களை ஏற்படுத்தாத துப்பாக்கி பிரயோகங்கள் 2023இல் 23ம் 2024இல் 25ம் இப்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களாக பதிவாகியுள்ளன. கனிமுள்ள சஞ்சீவ என்ற நபர் புனிதரா இல்லையா என்பதல்ல இங்கு பிரச்சனை. துப்பாக்கி தாக்கிய 12 விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பில் நீதிமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு சந்தேக நபர் பட்டப்பகலில் பிரதிவாதி கூட்டில் நிற்கையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இலங்கையில் நீதிமன்றத்தின் சாட்சி கூண்டு கூட சந்தேக நபருக்கோ அல்லது குற்றவாளிக்கோ உயிர் பாதுகாப்பற்றதாக மாறியிருக்கின்றது. நீதிமன்றின் நீதிபதி, அங்கு பணியாற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள், சட்டத்தரணிகள் உட்பட பலரின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது.
நாட்டின் புலனாய்வுத் துறையின் திறன் மற்றும் நீதிமன்ற வளாகத்தில் ஆயுதம் தாங்கிய தரப்பினரின் பாதுகாப்பு அளிக்கும் இயலுமை ஆகியவையும் கேள்விக்குள்ளாகின்றது. நீதிமன்ற வளாகங்களுக்கு ஒவ்வொரு காரணங்களுக்காக வருகை தரும் சாதாரண பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த தீவிரமான கரிசனைகளும் ஏற்படுகின்றன. பாதாள குழுக்களை ஒழிப்போம் என்று ஜனாதிபதி அனுர்குமார அறைகூவல் விடுப்பதும் பாதாள குழுக்கள் தலைவிரித்தாடுவதற்கு முன்னைய ஆட்சியாளர்களே காரணம் என்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உத்தரவாதம் அளிப்பதும் நீதிமன்ற பாதுகாப்பை தீவிரப்படுத்துவோம் என்று நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார சபதம் எடுப்பதும் அரசியல் அரங்கில் பொதுப்படியான விடயம். ஒட்டுமொத்த அரசாங்கமும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்த சில மணி நேரங்களில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட விடயத்தை முன்னிலைப்படுத்தி தமது வீர செயலாக அடையாளப்படுத்த முனைகின்றவையும் அரசியல் சாயம் நிறைந்ததுதான். ஆனால் அரசாங்கம் யதார்த்த நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அதற்கமைவாக மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதும் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாகின்றது. தற்போதைய சூழலில் போதைப்பொருள் பயன்பாடும் விநியோகமும் சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் வியாபித்துவிட்டன. போதைப் பொருளை விற்பனை செய்பவர்களின் வலையமைப்பு நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்புகளை விடவும் ஒரு படி மேலேயே தான் உள்ளது. போதைப்பொருள் வலையமைப்புகளின் பிரதானிகள் துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் கட்டளைகளை பிறப்பித்து செயற்படுத்தும் அளவிற்கு ஆழமாக வேரூன்றிவிட்டன. இலங்கையில் பாதாள குழுக்களின் முக்கியஸ்தர்களின் மரணங்கள் 1990 கோணாவள சுனிலின் மீது இனம் தெரியாதவர்கள் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தினால் ஏற்பட்ட மரணத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது. இருப்பினும் நீதிமன்றத்தில் வைத்து மேற்கொள்ளப்படும் துணிகர கொலைகள் அல்லது கொலை முயற்சிகள் அந்த சம்பவத்தை நிகழ்ந்து அதே ஆண்டு தொடங்கியது. 1990ஆம் ஆண்டு அத்தனகல்ல நீதிமன்றத்தில் போலீஸ் பரிசோதகர் மற்றும் அவரது மாமனார் ஆகியோர் மீதும் பிரதிவாதி கூண்டில் வைத்து மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகமே நீதிமன்றத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது துப்பாக்கி பிரயோகமாகும். இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட நீதிமன்றத்துக்குள் வைத்து கொலை செய்யும் கலாச்சாரம் தற்போது வரையில் நீடிக்கின்றது. அடுத்து 1996இல் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து பாதாள குழுக்களின் முக்கியஸ்தரான சிந்தக்க அமர்சிங்க மீது அவரது போட்டியாளர்களால் துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவமே நீதிமன்ற வளாகத்துக்குள் நிகழ்த்தப்பட்ட முதல் துப்பாக்கி பிரயோகமாகும். குறித்த சம்பவத்தில் சிந்தக்க அமர்சிங்க உயிர் பிழைத்த நிலையில் அவரை கொலை செய்வதற்கு முயற்சித்த துப்பாக்கிதாரி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். எனினும் சிந்தக்க அதே ஆண்டு களுவாஜித்தின் அணியினரால் தொட்டலங்கவில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட நீதிமன்றத்துக்குள் வைத்து கொலை செய்யும் கலாச்சாரம் தற்போது வரையில் நீடிக்கின்றது. அடுத்து 2004 ஜனவரி 9 புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தின் 6ஆம் அறையில் வைத்து பாதாள குழுவின் மற்றொரு முக்கியஸ்தரான தம்மிக்க அமர்சிங்க சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அடுத்து 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4 கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தின் சாட்சி கூண்டில் வைத்து ரத்மலானி ரோஷான் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 23 கடுவல நீதவான் நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டில் ஏறுவதற்கு முனைந்த பாதாள குழுவின் முக்கியஸ்தரான சமயம் என்பவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்ட போதும் அதில் அவர் தப்பித்துக் கொள்கின்றார். பின்னர் 2016இல் களுத்துறையில் சிறைச்சாலை வாகனத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இறுதியாக கடந்த ஜனவரி 16 மன்னார் நீதிமன்றத்தின் வளாகத்தில் வைத்து சாட்சி வழங்குவதற்காக சென்ற இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இராணுவ அதிகாரி உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டனர். இதனை விடவும் போலீசார் அல்லது சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட சட்டத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை மேற்கொண்டவர்கள் கைதிகளாக இருந்த வேளையில் துப்பாக்கிதாரிகள் குழுவாகவோ அல்லது தனியாகவோ மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகங்களில் உயிரிழந்த பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன.
இவ்வாறு இருக்கையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கே புத்திகா மேடதுங்கவின் தகவல்களின் பிரகாரம் இந்த ஆண்டின் நேற்று வெள்ளிக்கிழமை வரையிலான காலப்பகுதியில் 17 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பாதாள குழுக்களின் தலைமையில் 10 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதோடு ஏனைய 7 சம்பவங்களும் தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இடம்பெற்றுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள குழுக்களின் தலைமையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதோடு 30 பேர் விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளனர். இதனை விடவும் 2024ஆம் ஆண்டில் 103 துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளதோடு ஒழுங்கமைக்கப்பட்ட 56 குற்ற சம்பவங்களின் காரணமாக 45 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இந்த எண்ணிக்கையானது 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது சிறிய அளவில் குறைந்திருந்தாலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சம்பவங்களும் மரணங்களும் தொடர்கதையாகவே இருக்கின்றன. ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாலும் போதைப்பொருள் வலையமைப்புகள், பாதாள குழுக்கள் ஆகியவற்றின் நேரடியான தொடர்புகளும் பழிவாங்கும் நோக்கங்களும் இருப்பது வெளிப்படையானது. அந்த வகையில் கனிமுள்ள சஞ்சீவின் மரணத்துடன் அனைத்தும் முடிவுக்கு வரப்போவதில்லை. அவரது அணியினரின் பழிவாங்கும் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கம் தொடரத்தான் போகின்றது. நாட்டுக்குள்ளும் வெளியிலும் இருக்கும் ஏனைய தரப்புகள் அதற்கு பதிலடியை வழங்கத்தான் போகின்றன. ஆகவே சஞ்சீவின் விடயத்தில் சில மணி நேரத்துக்குள் துப்பாக்கிதாரியை கைது செய்தது போன்று போதைப்பொருள் வலையமைப்புகளையும் பாதாள குழுக்களையும் முதுகெலும்புடன் தீர்மானம் எடுத்து முழுமையாக களைந்தெடுக்கும் வரையில் அரசாங்கத்துக்கான சவால் நீண்டு கொண்டே இருக்கும். இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.